அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2026 மேத்தமெட்டிக்ஸில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டில் சென்ட் பண்ண ஸ்டாஃபுக்கு பற்றி தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் 7094850622 இந்த நம்பருக்கு எனக்கு மறக்காமல் கொஸ்டின் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷில் நடந்து முடிஞ்ச கொஸ்டினுக்கான லிங்க் நான் ஆல்ரெடி போட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இதையும் பார்த்துடலாம், அண்ட் தென் இதற்கான ஃபுல் கீயும் செக் பண்ணிடலாம். ஸோ இனி வரும் நாட்களில் நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 மீடியமும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 1 மார்க்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அந்த 10 5 மார்க்ஸு 10 2 மார்க்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சிஎம் டேலண்ட் எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குமே நான் கேட்டகரி வைஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 28 வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஹைட் ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் கோன்ஸ் மென்சுரேஷன்ஸ் அதிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத சொல்லுங்கள். கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சருக்கும் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம், சரியா? அதை தாண்டி நீங்கள் 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறது என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட் சாப்டரில் பாருங்கள் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 15 16. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபைண்ட் த சம் இன்ஃபினிட்டி சீரிஸ், இது ஓரளவுக்கு ஈஸியான சம்ஸ் தான், செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓரளவுக்கு ஈஸி தான், ஆல்ஃபா பீட்டா மாடல். நெக்ஸ்ட் 20 பார்த்துட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ், இது எல்லாமே ரிப்பீட்டட் கேட்கக்கூடிய சம்ஸ் தான் 20. நெக்ஸ்ட்டு கேவாஸ் தியரம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4th சாப்டரில். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு ஒரு ஸ்லோப் கொடுத்து ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஷோ தட் த பர்பண்டிகுலர் மாடலும் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரியில் இந்த ப்ரூஃப் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது சின்ன சின்ன கான்செப்ட் தான், நீங்கள் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கார்த்திட்டான்னு வரும், ஆர்கச்சேஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 25 பார்த்துட்டிங்கன்னா சேம் ட்ரிக்னாமெண்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபர்ட்டியாக 2 டைஸ் சம் கேட்டிருக்காங்க, அதுவும் ஓரளவுக்கு ஈஸி தான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் ஓரளவுக்கு 2 மார்க்ஸ் ஈஸியாகவே அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 சர்க்குலர் வால்யூம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு நான் லைவ் கிளாஸஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 42 வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 42 பார்த்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி டைஸ் சம் தான் கேட்டிருக்காங்க, 2 டைஸ். ஸோ இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு ஈஸி தான், கம்பல்சரியில் 42 ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை தாண்டி நீங்கள் 5 மார்க் 9 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃப் சம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காம்போசிட் மாடலில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒவ்வொரு டைம் லைவ்லேயே சொல்லியிருந்தேன், P1 X⁴1 P2 X⁴2 இந்த கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது நீங்கள் எழுதி கூட பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33, இது ஓரளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் 34 மேட்ரிக்ஸ், இதுவும் ஈஸியஸ்ட் கான்செப்ட் தான். A² நீங்கள் கண்டுபிடிக்கணும், 5 வச்சு A நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், 7 I² கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஓவராலாக சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது தான் நீங்கள் கவனமாக பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸை பொறுத்தவரை. இதில் தியரம் பார்த்துட்டிங்கன்னா பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் தியரம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 5th சாப்டரில் பாருங்கள் பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஆட்டிடியூட், இந்த மீடியன் ஆட்டிடியூட்லேருந்து ஆட்டிடியூட் மாடல் கேட்டிருக்காங்க, இது ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் 5th சாப்டரில். நெக்ஸ்ட் பாருங்கள் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ஸ் சம் இந்த லேம்ப் சம் கேட்டிருக்காங்க, அந்த டயக்ராம் வச்சு நீங்கள் போடுற மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு, இது ஓரளவுக்கு ரிப்பீட்டட் சம்ஸ் தான். இது ஃபனல் ஃப்ரிஸ்டம், 8th சாப்டர் 8th சாப்டர் தானே மென்சுரேஷன், மென்சுரேஷன் 6th சாப்டர் இல்லையா? மென்சுரேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரிஸ்டம், மென்சுரேஷன் 7th சாப்டர். 7th சாப்டர் பொறுத்தவரை பார்த்துட்டா உங்களுக்கு ஃப்ரிஸ்டம் ரிப்பீட்டட் கான்செப்ட் தான். அந்த ஃப்ரிஸ்டம் மாடல் என்னென்ன சம்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் ஃப்ரிஸ்டம் மாடல் கேட்டிருக்காங்க, இதுவும் ஓரளவுக்கு ஈஸி தான். என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க, சில இதில் வால்யூம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இங்கே ஃப்ரிஸ்டமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபனல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது மென்சுரேஷனில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைம் டேக்கன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு 5 மார்க்குமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்டில். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியாக அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், இதற்கான PDF லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங்கில் வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு நடந்துகிட்டு இருக்குது, அதர் சப்ஜெக்ட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு கூட நீங்கள் 10th ஃபஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் கனிமேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட நீங்கள் கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 5 சப்ஜெக்ட்ஸ் ப்ரீவியஸ் லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின், சரிங்களா? 1 மார்க் 1 மார்க்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதற்கான ஆன்சர் கீ அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. 2 மார்க்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. 16 15 16 17, நெக்ஸ்ட்டு 18 19 20 21 22 23. நெக்ஸ்ட் இந்த சீக்கன் தீட்டா காஸ் தீட்டா அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பாருங்கள் ஒன்றுமே இல்லை.
டினாமினேட்டரை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சைன் தீட்டா காஸ் தீட்டா பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை தான். சீக்கன் தீட்டாவும் காஸ் தீட்டா அப்புறம் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு பண்ணிவிட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுபடி நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு அப்படியே போடுறது தான். நெக்ஸ்ட் 25 பாருங்கள். இது ஓரளவுக்கு ஈஸியஸ்ட் சம் தான். 26, 27, நெக்ஸ்ட் 28 கம்பல்சரி கொஸ்டின்ஸ். அந்த 2 ரேஷியோஸ் கான்செப்ட். H1 is H2 = 1:2. H1னா உங்களுக்கு 2πr தான் ஃபார்முலா. பட் 1:2 நீங்கள் போடுறதுனால R1 R2 நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 29 ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கீ ப்ரிப்பேர் பண்ண மணிகண்டன் சார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நமக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறோம். காம்போசிட் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 31 செகண்ட் சாப்டர் கான்செப்ட்டும் பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அல்ஜிப்ராவில் நார்மல் தான், கிராஸ் மல்டிப்ளை தான். அந்த ஃபேக்டரைசேஷன் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு கேன்சலைஸ் பண்ணிவிட்டு ஓவராலாக நீங்கள் ஆன்சர்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸு தியரம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. பேரலோகிராம் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் ஆட்டிடியூடு அது சம் கேட்டிருந்தாங்களே. அது அப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரி பாருங்கள். எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். மேக்ஸிமம் உங்களுக்கு 5 மார்க்கில் ட்ரிக்னாமெண்ட்ரியில் tan தீட்டா வச்சு தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 5 மார்க்ஸை பொறுத்தவரை அது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? 31 இது ஓரளவுக்கு ஈஸியான கான்செப்ட் தான். 40 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. 41, 42 கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இல்லையா? கம்பல்சரி கொஸ்டின் டைசம் ஈஸி தான். 8th சாப்டர். நெக்ஸ்ட் கிராஃப் ஜாமெட்ரி பார்த்துக்கோங்க. ஓகேப்பா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடந்து முடிய நம்ம சேனலில் அடுத்தடுத்து தமிழ், சயின்ஸு, சோசியல் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுகிட்டே வருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைவ் நான் ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸுக்காக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? லைவ்லேயும் நம்ம மீட் பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடலாம். ஸோ பேட்டர்ன் பொறுத்தவரை உங்களுக்கு சேம் தான். 1 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 மீடியத்துக்கான கொஸ்டினுக்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி. டெஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸில் நல்லா சூப்பராக நீங்கள் மார்க் வாங்கலாம். ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப தொடர்ச்சியாக உதவியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூட உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இப்போ 10th ஃபஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டால் வந்துடும். 10th ஹாஃப் இயர்லி கொஸ்டின் கனிமேக்ஸ் போட்டால் வந்துடும். அதுமாதிரி 10th ஸ்டடி மெட்டீரியல் போட்டுட்டு பக்கத்தில் கனிமேக்ஸ் அப்படி எது வேணாலும் உங்களுக்கு அதை போட்டுட்டு ரைட் சைடில் கனிமேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எதனாலுமே நீங்கள் பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் தகவல்கள் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அடுத்தடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் ஸ்டூடெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, see you all.